மீரா தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய தினமும் இலங்கை தொடர்பான முக்கியமான சில செய்திகளோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த வகையில் முதலாவதாக நாங்கள் இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் புதிய அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டம் 2025ஆம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டம் இன்றைய தினம் மேலதிகமான வாக்குகளால் 114 மேலதிகமான வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. இதன் அடிப்படையில் தமிழ் தேசிய கட்சிகளை சார்ந்தவர்கள் இந்த வரவு செலவு திட்டத்திற்கு எதிராக வாக்களித்திருக்கின்றார்கள். அதேபோல் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அதற்கு ஆதரவாக வாக்களித்திருக்கின்றார்கள். எதிர்க்கட்சி உள்ளவர்கள் அதற்கு எதிராக வாக்களித்திருக்கின்றார்கள். இதன்படி தேசிய மக்கள் சக்தியின் இந்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் இன்றைய தினம் மேலதிக வாக்குகளான 114 வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஒரு அறுதி பெரும்பான்மையுடன் இந்த வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. சரி, அது ஒரு புறம் இருக்க, இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. என்னவென்று சொன்னால், யாழ்ப்பாண மாவட்டத்திலிருந்து தேசிய பட்டியல் மூலம் நாடாளுமன்ற உறுப்பினராக தேசிய மக்கள் சக்தியினால் தெரிவு செய்யப்பட்டு இன்று கடல் தொழில் அமைச்சராக தெரிவாக்கி இருக்கக்கூடிய அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் இன்றைய தினம் ஒரு விடயத்தினை குறிப்பிட்டிருந்தார். தங்களது அரசாங்கம், தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம், வடக்கு கிழக்கில் பாரிய வேலை திட்டத்தினை ஆரம்பித்திருப்பதாகவும், விசேடமாக வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரை அமைச்சர் பெருந்திருக்கல் அமைச்சர் விமல் ரத்நாயக்கவின் அதிகமான கரிசனையுடன் இந்த அபிவிருத்தி திட்டங்களை தாங்கள் முன்னெடுத்திருப்பதாக கூறியிருக்கிறார். முக்கியமாக குறிகாட்டுவான் பாலம் புனரமைப்பு, அதேபோல் பரந்தன் தொழிற்சாலை, ரசாயன தொழிற்சாலை, அதேபோல் ஓட்டு சுட்டான் ஓட்டு தொழிற்சாலை என்று பல அபிவிருத்தி திட்டங்களை தாங்கள் ஆரம்பித்திருப்பதாக கூறியிருக்கிறார். அதேபோல் காங்கேசன் துறையில் இருக்கக்கூடிய அதிநவீனமான தொழிற்சாலைகளை உருவாக்குவதற்கும் தாங்கள் தீர்மானித்திருப்பதாக அதற்குரிய நடவடிக்கைகளில் ஆரம்பித்திருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இது தொடர்பாக அவர் மேலும் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார். தலைவர் பிரபாகரன் பிறந்த வல்வெட்டித்துறை ஊரில் இதுவரைக்கும் இருந்த அரசாங்கங்கள் கை வைக்காத நிலையில் அந்த வல்வெட்டித்துறையில் இருக்கக்கூடிய ஒரு பிரதானமான வீதி இதுவரைக்கும் திருத்தப்படாமல் ஒரு மோசமான ஒரு வீதியாக அந்த வல்வெட்டித்துறை வீதி இருக்கின்றது. வல்வெட்டித்துறை பருத்தித்துறை கரையோர வீதி இருக்கின்றது. அந்த வீதியினை தமது அரசாங்கம் முக்கியப்படுத்தி, அதுவும் ஒரு பிரபாகரன் பிறந்த அந்த ஊரினை மையப்படுத்தி தாங்கள் அந்த அபிவிருத்தி திட்டத்தை மேற்கொள்வதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இது தொடர்பாக அவர் குறிப்பிட்ட விடயத்தை நாங்கள் முதலாவதாக காணொலியில் பார்ப்போம். அதற்கு பின்னர் தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ஒரு வித்தியாசமான முறையில் நகைச்சுவையாக இதற்கு ஒரு தகுந்த பதிலடியை கொடுத்திருக்கின்றார். அந்த விடயத்தினை நாங்கள் பார்க்கலாம். இதற்கு முன்னதாக அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் கூறிய அந்த காணொலியினை நாங்கள் முதலாவதாக பார்க்கலாம். 1981ஆம் ஆண்டு உலகத்தை எரித்து காம்பலாக்கி 94,000 புத்தகங்களை கொளுத்திய பாவிகள் யார் என்றால் வேறு யாருமல்ல உறுப்பினர்களை இந்த கட்சியை சார்ந்தவர்கள் என்று சொல்லுகின்றார்கள். எங்களை பார்த்து கொலைகார்கள். அவ்வாறு அன்று விசேடமாக அவ்வாறான நிலைமைகளின் பொழுது உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும். 1983ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 29ஆம் திகதி 23ஆம் திகதிகளில் சிறைச்சாலையில் இருந்த குட்டிமணி ஜெகநாதன் அவர்களை போன்றவர்களை அவர்களுடைய கண்களை தோண்டி எடுத்து 53 சிறை கைதிகளை கொண்டவர்கள் வேறு யாருமல்ல இந்த காடைத்தனத்தை புரிந்த அன்றைய JR ஜெயவர்தனாவுடைய அரசாங்கமாகும். இந்த வகையில், அதாவது இந்த நாட்டினுடைய பிரிவினைவாதம் ஆயுத போராட்டம் முன்னோக்கி செல்வதற்கான உந்து சக்தியாக இருந்த 83ஆம் ஆண்டு ஜூலை கலவரத்தை செய்த பாவிகள் இன்று வந்து கொக்கரிக்கின்றார்கள். இந்த சபையில் இருந்து கொண்டு தாங்கள் இன்னமும் புனிதர்களாக மாறிவிட்டோம் என்று மன்னித்துக் கொள்ள வேண்டும். கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, விசேடமாக நான் பேச இருந்த பல்வேறு விடயங்கள் இருக்கின்றன. அந்த பல்வேறு விடயங்கள் பேசுவதெல்லாம் என்று நினைத்துக் கொண்டிருந்த போது இந்த மேடையிலே எங்கள் மீது வைக்கின்ற குற்றச்சாட்டுக்களை நாங்கள் பார்த்து கொண்டு பொறுத்து கொண்டு இருக்க முடியாது. 1983ஆம் ஆண்டு 89ஆம் ஆண்டு காலகட்டங்களில் லட்சக்கணக்கானவர்களை சித்திரவதை செய்து கொண்டவர்கள், சித்திரவதை செய்து ருசித்தவர்கள், அதை பார்த்து விசுக்கி அடித்தவன் தான் இன்றைய நரித்தனமான நபர்களும் கூட இருக்கின்றார்கள். அந்த நரித்தனமானவர்களிடமும் ஒன்றை நாங்கள் சொல்ல வேண்டும். அந்த வகையில் விசேடமாக கௌரவ உறுப்பினர்களே, இந்த நேரத்தில் நான் கொஞ்சம் விசேடமாக இன்று எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் இந்த அபிவிருத்தி என்று
பற்றி அபிவிருத்தியை பற்றி பேசுகின்ற போது விசேடமாக இதில் வடகிழக்கு அபிவிருத்தி என்பது மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் நாங்கள் 30 வருடங்களுக்கு மேலாக யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள், அந்த யுத்தத்தின் பொழுது சகலதையும் இழந்த மக்கள், அபிவிருத்தியும் இழந்த மக்கள். அந்த அபிவிருத்தியும் இழந்த மக்களுக்கு நாங்கள் அபிவிருத்தியை பெற்றுக் கொடுப்பது எப்படி என்கின்ற போது இன்றைக்கு நான் ஒரு விடயத்தை மாத்திரம் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். விசேடமாக இன்றைக்கு நாங்கள் இந்த அபிவிருத்தி வேலை திட்டங்களை முன்னெடுப்பதற்கு முன்பு எங்களுடைய ஜனாதிபதி மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இந்த நாட்டில் கிராமங்களை நோக்கி நிதி பாய்ச்சலை செய்து அதன் மூலமாக இந்த நாட்டின் அபிவிருத்தி வேலை திட்டங்களை முன்னெடுக்கப்பட வேண்டும். அதில் விசேடமாக வடகிழக்கு பிரதேசங்களுக்கு கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் என்று கூறிக்கொண்டு விசேடமாக இன்றைக்கு நாங்கள் வடக்கை திட்டங்களை முன்னெடுப்பதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். அந்த வகையில் குறிக்கட்டுவால் பாலத்தை மீள் புனரமைப்பதற்கான வேலை, வற்றுவாகல் பாலத்தை புனரமைப்பதற்கான வேலை, பரந்த கெமிக்கல் இல்லாது போயிருக்கின்றது, பரந்தல் கெமிக்கலை மீள கட்டி எழுப்புவதற்கான செயற்பாடு, அதே போன்று ஒட்டிச்சுட்டான் பிரதேசத்தில் இருக்கின்ற ஓட்டு தொழிற்சாலையை மீள புனரமைத்திருக்கின்றோம். கடந்த வாரம் அதை திறந்து வைத்திருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, இம்மாதம் 29ஆம் தேதி உப்பளத்தை மீள திறந்து வைத்து, அது மாத்திரமல்ல குறிஞ்சா தீவு என்கின்ற உப்பளத்தை மீள புனரமைப்பதற்கான செயற்பாடுகளை நாங்கள் முன்னெடுப்பதற்கு தீர்மானித்திருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, KKS பிரதேசத்தில் மிக நவீன முறையில் தொழில் வலயம் ஒன்றை உருவாக்குவதற்கு அதற்கான ஏற்பாடுகள். அது மாத்திரமல்ல, விசேடமாக முல்லைத்தீவு மாவட்டத்தை பற்றி எடுத்து சொல்ல வேண்டும் என்றால், முல்லைத்தீவு மாவட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்றார்கள் 20க்கு அதிகமான புதிய முதலீட்டாளர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். வந்து தாங்கள் நிச்சயமாக முல்லைத்தீவு மாவட்டத்தை கற்று எழுப்புகின்றோம் என்று உத்தரவாதத்தை தந்திருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, பருத்தித்துறை அதே போன்ற விசேடமாக எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், இன்றைக்கு எங்களுடைய விசேடமாக அந்த பருத்தித்துறை பிரதேசத்தில் இருக்கின்ற கடற்கரை பிரதேசம் இன்றைக்கு முற்றாக அழிக்கப்பட்டிருக்கின்றது, ஒழிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த பிரதேசத்தை மீள கட்டி எழுப்புகின்ற நடவடிக்கைக்கு அங்கு இருக்கின்ற தமிழ் தோழர்கள், அது மாத்திரமல்ல தமிழர்கள், பல தமிழர்கள் முன் வந்திருக்கின்றார்கள். தாங்களுக்கு இல்லாது போயிருக்கின்ற இந்த கடற்கரை பிரதேசத்தை கட்டி எழுப்புவதற்கு தாங்களே நிதி ஒதுக்கீடு செய்கின்றோம் என்று. அதே போன்று எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இன்றைக்கு விசேடமாக பருத்தித்துறை பிரதேசத்தில் கரையோர பிரதேசமான அந்த விகுதியை புனரமைப்பதற்காக இது நாள் வரைக்கும் வல்வெட்டி துறை பிரதேசத்திற்கு யாருமே கை வைக்க மாட்டார்கள். ஏனென்றால் அந்த பிரதேசம் என்பது பிரபாகரனின் பிறந்த ஊர் என்று. ஆனால் இந்த முறை விசேடமாக இன்றைக்கு பெருந்தெருக்கள் அமைச்சின் கீழ், விசேடமாக எங்களுடைய பிமால் ரத்நாயக்க அமைச்சரின் கீழ் இன்றைக்கு அந்த விகுதியும் புனரமைக்கப்படுகின்ற, இன்றைக்கு விசேடமாக யாழ்ப்பாணத்துக்கு பாரிய அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுப்பதற்கான அடிக்கட்டுமான வேலைகளை நாங்கள் செய்ய ஆரம்பித்திருக்கின்றோம். அவ்வாறான வேலைகள் செய்கின்ற போது ஒரு சில தமிழ் அரசியல்வாதிகள் எங்களை பார்த்து அவர்களுக்கு வேறு விதமான விமர்சனங்கள் எதுவுமே கிடையாது, அதனால் எங்களை பார்த்து ஊளையிடுவதற்கு ஆரம்பித்திருக்கின்றார்கள். அந்த ஊளைகளை கண்டு நாங்கள் ஓடி ஒதுங்க போவதில்லை. ஏனென்றால் மக்களான எங்களுடைய பக்கம் இருக்கின்றது. நேற்றும் கூட யாழ்ப்பாணத்தில் நாங்கள் எங்களுடைய வேற்று மனுக்கள் 17 பிரதேச சபைகளுக்கு முன்வைச்சிருக்கின்றோம். அந்த 17 சபைகளும் எந்த ஒரு சபையும் எந்த ஒரு நபரும் நிராகரிக்கப்படாத ஒரே ஒரு வேற்று மனு பத்திரம் என்றால் வேறு யாருமல்ல, தேசிய மக்கள் சக்தியின் வேற்று மனு மாத்திரமே. அதனால் இம்முறையும் வாழ்ப்பாணத்தில் நாங்கள் வெற்றி கொடியை நாட்டப் போவது தவிர்க்க முடியாது என்பதை கூறிக்கொண்டு அந்த மக்களுக்கு மீண்டும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிறைத்துகின்றேன். நன்றி, வணக்கம். அமைச்சரின் இந்த கூட்டுக்கு பதிலடி கொடுக்கும் முகமாக நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் பின்வருமாறு கூறியிருக்கின்றார். சரி, காணொலியில் பார்க்கலாம். கௌரவ மீன்பிடித்துறை அமைச்சரினுடைய உரைக்கு பிறகு பேச கிடைத்தது மகிழ்ச்சி அடைகின்றேன். கௌரவ மீன்பிடித்துறை அமைச்சர் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு தயாராகும் நிலையிலே சில கருத்துக்களை கூறிக்கொண்டு போகின்றார். கௌரவ அமைச்சருக்கு சொல்ல வேண்டும், வடமாகாணத்திலே, யாழ்ப்பாணத்திலே, வடக்கு கிழக்கிலே இலங்கை தமிழரசு கட்சியினுடைய வேட்புமனுகளும் எதுவுமே நிராகரிக்கப்படவில்லை. மன்னாரிலே மட்டும் உண்டு, அதுவும் நீதிமன்றத்துக்கு செல்ல போகிறோம். தேசிய மக்கள் சக்தி மட்டுமல்ல, இலங்கை தமிழரசு கட்சியும் யாழ் மாவட்டத்தில் அனைத்து வேட்புமனுகளையும் நாங்கள்
எங்களுடைய தாக்கல் செய்த வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. அதே போல நாங்கள் அனைத்து சபைகளிலும் ஆட்சி அமைப்போம். ஏனென்றால் இந்த தலைவர் பிரபாகருடைய பேரை கூட உச்சரிக்கிற அளவுக்கு வந்திருக்கிறீங்கன்றதை வாழ்த்துறோம். தேர்தல் வெல்ல வேணும்ன்றதுக்காக அவருடைய ஊரை பெட்டின்னு சொல்லி அதையும் சொல்றதை வாழ்த்துறேன் நான் உங்களை. ஆனால் நீங்கள் வாயால மட்டும்தான் வடமாகாணத்துக்கும் கிழக்கு மாநிலத்துடைய செயல்பாடு இருந்திருக்கே தவிர 6 மாத ஆட்சி காலத்திலே நீங்கள் 6 மாத ஆட்சி கால பகுதியிலே நீங்கள் எதுவும் இதுவரைக்கும் செய்யவில்லை என்றதை நாங்கள் சொல்றோம். மிக முக்கியமாக எங்களுடைய வடமானதை விட எதுவுமே நீங்கள் செய்யவில்லை. நீங்கள் செய்ய போவதும் இல்லை. நீங்கள் செய்யவும் இல்லை, செய்ய போவதும் இல்லை. மக்கள் உணர்ந்து விட்டார்கள். இரா சாணக்கியன் குறிப்பிட்டிருக்கின்றார். தேசிய மக்கள் சக்தி வடக்கு கிழக்கில் குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் மக்களது வாக்குகளினை பெற்று உள்ளூராட்சி மன்றங்களை ஆட்சி அமைப்பதற்காக தமிழீழ விடுதலை புலிகள் புகழ் பாடுவதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். இதற்காக தான் பாராட்டுவதாகவும் அவர் ஒரு நக்கல் துணியில் இந்த விடயத்தினை குறிப்பிட்டிருந்தார். மேலும் ஒரு விடயத்தினை அவர் குறிப்பிட்டிருந்தார். என்னோடு சொன்னால், இந்த பட்டலந்த வதை முகாம் பற்றி தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்றத்தில் இது தொடர்பாக பேசியது நீங்கள் எல்லோரும் அறிந்திருப்பீர்கள். இந்த விடயத்தை அவர் மையப்படுத்தி கூறுகின்றார். இதையெல்லாம் நீங்கள் கூறுகின்றீர்கள், ஆனால் இலங்கையில் ஒரு இனப்படுகொலை செய்யப்பட்ட தமிழ் மக்களுக்கு ஆதரவான தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி தொடர்பாக நீங்கள் பேசுகின்றீர்கள் இல்லை என்று அவர் கூறிய போது ராமலிங்கம் சந்திரசேகர் வெளியே சென்றதாக கூறுகின்றார். அவர் வெளியே ஓடுவதாக இரா சாணக்கியன் கூறியிருக்கின்றார். அந்த விடயத்தினை நாங்கள் பார்க்கலாம். பட்டலந்த கொமிஷனை பற்றி பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்த நீங்கள் பரணகம கமிஷன், LLRC ரிப்போர்ட், உடலகம கமிஷன்ல வெளியே செல்கிறார் அமைச்சர். இந்த உடலகம கமிஷன் ஓடி போறார் அமைச்சர் வெளியிலே. உடலகம கமிஷன் இதிலே கொல்லப்பட்ட தமிழ் மக்களை பற்றி இந்த சபையிலே ஒரு வார்த்தை கூட முன்வைக்க தகுதி இல்லாதவர்கள் இன்று சபையை விட்டு ஓடி செல்றார். உண்மையிலே நிதி அமைச்சருடைய விவாதம். உள்ளூராட்சி மன்றங்களுக்கான வேட்புமனு தாக்கல் நேற்றைய தினம் செய்யப்பட்ட நிலையில் தேசிய மக்கள் சக்தி, இலங்கை தமிழரசு கட்சி, அதேபோல் EPDP ஆகிய 3 கட்சிகளினது வேட்புமனுக்கள் தான் இலங்கையில், அதாவது யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய 17 சபைகளிலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. இந்த விடயத்தை தான் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். மற்றொரு செய்தியினை பார்க்க வேண்டும். இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் ஒரு அருவருக்கத்தக்க ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. யாழ்ப்பாணம் குறிகாட்டுவான் போக்குவரத்து சேவையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய இலங்கை போக்குவரத்து சபையின் நடத்துனர் ஒருவர் மிகவும் ஒரு அநாகரிகமான ஒரு செயலை செய்திருக்கிறார். அதாவது லண்டனில் இருந்து வந்திருந்த ஒரு சுற்றுலா பெண்ணிடம் இவர் தகாத முறையில் நடந்திருக்கின்றார். என்ன செய்திருக்கிறார் சொன்னால், நயினாதேவிக்கு சென்றிருக்கின்றார் அந்த சுற்றுலா பயணி. யாழ்ப்பாணத்திலிருந்து பேருந்து வழியாக அவர் சென்றிருக்கின்றார். இதன் போது அந்த பேருந்தில், அதாவது யாழ்ப்பாணத்திலிருந்து குறிகாட்டுவானுக்கு செல்லுகின்ற அந்த பேருந்தின் நடத்துனர் அந்த பெண்ணிடம் பாலியல் அங்க சேட்டையில் ஈடுபட்டிருக்கின்றார். உடனடியாக குறித்த பெண் இது தொடர்பாக போலீசாருக்கு அறிவித்திருக்கின்றார். இதனை அடுத்து ஊர்காவல்துறை போலீசார் துரிதமாக செயற்பட்டு அந்த நடத்துனரை கைது செய்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் கைது செய்து அந்த நடத்துனரை நீதிமன்றத்தில் முற்படுத்திய போது 6 மாதங்கள் ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனையினை நீதிமன்றம் உடனடியாக அந்த நடத்துனருக்கு வழங்கியிருக்கின்றது. இது ஒரு மிக முக்கியமான ஒரு நல்ல ஒரு விடயம். என்னவென்று சொன்னால், இந்த குற்றத்தில் ஈடுபட்ட நபருக்கு உடனடியாக அந்த இடத்திலேயே தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. மிகவும் ஒரு மோசமான ஒரு சம்பவமாகத்தான் நாங்கள் பார்க்கலாம். குறிப்பாக இந்த பேருந்துகளில் இவ்வாறான அசிங்கமான வேலைகள் நடக்கின்றது. முக்கியமாக இந்த பெண்கள் தொடர்பாக பெண்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சில ஆண்கள் அநாகரிகமான முறையில் அவர்களிடம் அத்துமீறுவது, பாலியல் அங்கசேட்டைகளில் ஈடுபடுவது போன்ற பல்வேறுபட்ட தொந்தரவுகள், அநீதிகள் பெண்களுக்கு எதிராக இலங்கையில் இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட பேருந்துகளிலும் நடைபெற்று வருகின்றன. இவ்வாறு நடைபெற்று வருகின்ற போது அந்த பெண்கள் முக்கியமாக இந்த பேருந்து நடத்துனர்களிடம்தான் அவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் தொடர்பாக முறையிடுவார்கள். அதில் முறையிடக்கூடிய நபராக இருக்கக்கூடியவர் அங்கே இருக்கக்கூடிய நடத்துனர் அல்லது பேருந்தின் சாரதி. ஆனால் ஒரு பேருந்தின் நடத்துனரே இவ்வாறான ஒரு கேவலமான ஒரு செயலில் ஈடுபட்டமை மிகவும் ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவமாக அதுவும் யாழ்ப்பாணத்தில் பதிவாகி இருப்பதை நாங்கள் இந்த இடத்தில் சொல்லிக் கொள்ளலாம். ஆகவே இந்த பேருந்துகளில் பயணிக்கின்ற பெண்கள் இது தொடர்பாக மிகுந்த எச்சரிக்கையோடு இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அதேபோல் இந்த லண்டன் பெண்மணி இந்த விடயத்தை உடனடியாக அதிரடியாக போலீசாருக்கு அறிவித்தமையும் மற்ற பெண்களுக்கு ஒரு முன்னுதாரணமான ஒரு செயலாகத்தான் நாங்கள் இந்த இடத்தில் பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. மற்றொரு முக்கியமான ஒரு செய்தியினை பார்க்கலாம். இந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் நடந்த ஒரு நெகிழ்ச்சிகரமான ஒரு சம்பவம் இன்றைய தினம் நடைபெற்றிருந்தது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் பட்டமளிப்பு விழா நிகழ்வுகள் அமர்வுகள் நடைபெற்று வருகின்றன. இன்றைய தினம் ஒரு உயிரிழந்த மாணவி ஒருவருக்கு, ஒரு பட்டதாரி மாணவி ஒருவருக்கு இன்றைய தினம் பட்டமளிப்பு செய்யப்பட்டிருக்கின்றது. தேகாந்த பட்டமளிப்பு என்கின்ற நிலையில் அவருக்கான பட்டமளிப்பு செய்யப்பட்டிருக்கின்றது. குறித்த மாணவி தனது பட்டப்படிப்பினை நிறைவு செய்ததன் பின்னர் காலப்பகுதியில் அவர் மரணம் அடைந்திருந்தார். அவருக்குரிய அந்த கௌரவப்பினை வழங்கும் முகமாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இன்றைய தினம் அவருக்குரிய பட்டமளிப்பு
அவரது பெற்றோருக்கு வழங்கப்பட்டிருந்தது. இதன் போது அவரது பெற்றோர் கண்ணீர் மல்க அந்த பட்டத்தினை பெற்றுக்கொண்டார்கள். சுபீனா குணரத்னம் என்று சொல்லக்கூடிய அந்த மாணவிக்குரிய பட்டமளிப்பு தான் இன்றைய தினம் மேற்கொள்ளப்பட்டது. இதன் போது கைலாசபதி கலையரங்கில் இருந்த பலரும் ஒரு நெகிழ்ச்சியான தன்மையோடு அதுவும் ஒரு கண்ணீர் சிந்த இந்த விடயத்தினை பார்த்ததை நாங்கள் இந்த இடத்தில் சொல்லிக் கொள்ளலாம். இந்த செய்திகளோடு இந்த செய்தி பார்வையினை நாங்கள் நிறைவு செய்யலாம். தொடர்ந்து எமது செய்திகளோடு இணைந்திருங்கள். புதிய பார்வையாளர்கள் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். மீண்டும் அடுத்த செய்திகளோடு சந்திக்கலாம். வணக்கம். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.